வணக்கம். செய்திகள் தொடர்கின்றன. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் இன்றைய முக்கிய செய்திகள். தேசிய பாதுகாப்பு படை சார்பில் பாதுகாப்பு அலுவலர் பயிற்சியை டிஐஜி சத்யசுந்தரம் தொடங்கி வைத்தார். புதுவை அரியாங்குப்பத்தில் ரவுடியை கொலை செய்ய பதுங்கியிருந்த 2 பேரை போலீசார் கைது செய்தனர். முன்னாள் துணை பிரதமர் பாபு ஜெகஜீவராமின் நினைவு தினத்தையொட்டி அரசு சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இனி விரிவான செய்திகள். தேசிய பாதுகாப்பு படை சார்பில் தனிப்பட்ட பாதுகாப்பு அலுவலர் பயிற்சி, வாகன ஓட்டுநர் பயிற்சி தொடக்க விழா கோரிமேடு காவலர் பயிற்சி பள்ளியில் இன்று தொடங்கியது. 2 வாரம் நடைபெறும் இந்த பயிற்சி முகாமினை டிஐஜி சத்யசுந்தரம் தொடக்கி வைத்தார். தேசிய பாதுகாப்பு படை துணைத் தலைவர் நித்யா ராதாகிருஷ்ணன், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் ராஜேந்தர் குமார் குப்தா, காவல் கண்காணிப்பாளர் ரங்கநாதன், பயிற்சி பெறும் போலீஸ் பணியாளர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தேசிய பாதுகாப்பு படை சிறப்பு பயிற்சி குழுவால் நடத்தப்படும் இந்த பயிற்சிகளில் தனிப்பட்ட பாதுகாப்பு அணிவகுப்பு, வாகன ஓட்டுதல், அவசர கால நடவடிக்கையை கையாளுதல், தகவல் தொடர்பு போன்ற பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. புதுவை அரியாங்குப்பம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட நோனாங்குப்பம் அரசு படகு குழாம் எதிரே சந்தேகத்திற்கிடமான 2 வீச்சரிவாளுடன் நின்று இருப்பதாக அரியாங்குப்பம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து உதவி ஆய்வாளர் முருகானந்தம் தலைமையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றனர். அப்போது போலீசாரை கண்டதும் அங்கிருந்த 2 பேர் தப்பி ஓட முயன்றனர். அவர்களை போலீசார் மடக்கி பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர்கள் அரியாங்குப்பம் பிசிபி நகரை சேர்ந்த சேகரின் மகன் விஸ்வா மற்றும் தமிழக பகுதியான வானூர் கருமாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த வசந்த் என்பது தெரியவந்தது. இதில் பிரபல ரவுடி விஸ்வா மீது 2023 நடந்த முகிலன் கொலை வழக்கில் 7வது குற்றவாளி மற்றும் பல்வேறு வழக்குகள் இருப்பது தெரியவந்தது. கஞ்சா கூடுதல் மாவட்ட குற்றவியல் நீதிமன்றத்தில் பிடிவாரண்ட் இருப்பதும் தெரியவந்தது. மேலும் எதிராளியான சத்யா என்பவரை கொலை செய்ய அவர் திட்டமிட்டிருந்ததும் விசாரணையில் தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து வீச்சரிவால் 2 செல்போன்களை பறிமுதல் செய்தனர். அவர்களை கைது செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மறைந்த முன்னாள் இந்திய துணை பிரதமர் தியாகி பாபு ஜெகஜீவராமின் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் லாஸ்பேட்டை ஏர்போர்ட் சாலையில் தாகூர் கலைக்கல்லூரி பின்புற நுழைவாயில் அருகில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் VP சிவக்கொழுந்து, ராஜவேலு ஆகியோர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குனர் சுரேஷ் ராஜ் மற்றும் NR காங்கிரஸ் நிர்வாகிகள், மகளிர் அமைப்பினர், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். புதுவை உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அம்மன் கோவில் வீதியில் சிதிலமடைந்த பழைய சிமெண்ட் சாலை அகற்றி புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுறமும் மழைநீர் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மத்திய பிரிவு சார்பில் தொடங்கப்பட்டுள்ளன. இதனையொட்டி நடைபெற்ற பூமி பூஜை நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழகத்தின் தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் நேயம் மக்கள் கழகத்தின் நிர்வாகிகள், முக்கிய பிரமுகர்கள், மகளிர் அணியினர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன், இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக மாற வேண்டும் என்ற இலக்குடன் பிரதமர் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும், புதுச்சேரி மக்களும் பாஜக கூட்டணி அரசுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாகவும் தெரிவித்தார். முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான அரசுக்கு பாஜக முழு ஒத்துழைப்பையும் ஆதரவையும் வழங்கும் என்றும் அவர் கூறினார். மேலும் ஆட்சி அமைத்து 60 நாட்களுக்கு மேலாகியும் அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்படாதது மற்றும் நிரந்தர சபாநாயகர் தேர்தல் நடத்தப்படாதது குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், பாஜக இந்த கூட்டணியில் மைனாரிட்டி பங்குதாரர் என்றும் இது குறித்த முடிவை முதலமைச்சர் தான் எடுப்பார், அவரை பதில் அளிக்கட்டும் என்றார். மேலும் புதுச்சேரியில் கூட்டணிக்குள் சலசலப்பை ஏற்படுத்த காங்கிரஸ் முயற்சி செய்து வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், தூய சக்தி என்ற பெயரில் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டாலும் போலீசாரின் சீருடை மாற்றத்தை தவிர வேறு எந்த மாற்றமும் இல்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், சில சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைவது குதிரை பேரத்தின் வெளிப்பாடாக இருப்பதாகவும், தமிழக அரசியலில் குதிரை பேரம் நடைபெற்று வருவதாகவும் குற்றம் சாட்டினார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தில் நீர்வள உரிமைகள் எந்த சூழ்நிலையிலும்
பறிக்கப்படக்கூடாது என்றும் தமிழகத்தின் உரிமைகளை பாஜக ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என்றும் அவர் தெரிவித்தார். கோவை செல்லம்பனூர் பகுதியை சேர்ந்தவர் நாகரத்னத்தின் மகன் சிவபிரகாஷ். இவர் பெங்களூருவில் உள்ள தனியார் கல்லூரியில் படித்து வந்தார். நேற்று மாலை தனது நண்பர்கள் 5 பேருடன் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்துள்ளார். அவர்கள் 6 பேரும் தந்திரயான் குப்பம் பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் அறை எடுத்து தங்கினர். இன்று காலை சிவபிரகாஷ் தனது நண்பர்கள் சஞ்சித், அஸ்வத் ஆகியோருடன் தந்திரயான் குப்பம் கடற்கரைக்கு சன்ரைஸ் பார்க்க சென்றுள்ளார். அப்போது சிவபிரகாஷ் மட்டும் கடலில் இறங்கி குளித்துள்ளார். ஆனால் எதிர்பாரா விதமாக சிவபிரகாஷை ராட்சத அலை சிக்கி ஆழ்கடல் பகுதிக்கு இழுத்துச் சென்றுள்ளது. கைகளை உயர்த்தி அவர் உதவி கோரியுள்ளார். கரையில் இருந்த மற்ற நண்பர்கள் இதனை பார்த்து கூச்சலிட்டனர். அதற்குள் சிவபிரகாஷ் நீரில் மூழ்கியுள்ளார். கரையில் இருந்த மீனவர்கள் உதவியுடன் சிவபிரகாஷை மீட்டு புதுவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் சிவபிரகாஷ் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதுகுறித்து கோவையில் உள்ள அவரது பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்து அறிந்த கோட்டக்குப்பம் போலீசார் சிவபிரகாஷுடன் வந்த நண்பர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி ஜெயராம் நகர், அம்பேத்கர் நகர் ஆகிய பகுதிகளில் நீண்ட காலமாக மின் பற்றாக்குறை காரணமாக அவ்வப்போது மின்தடை ஏற்பட்டு வந்தது. இதனை சரி செய்யும் விதமாக 315 கிலோவாட்ஸ் மின் மாற்றியினை 18 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நிறுவப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. இதன் துவக்க விழா நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் தலைமையில் பூமி பூஜை செய்து மின்மாற்றியினை இயக்கி வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மின்துறை அதிகாரிகள், என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை மணவெளி தொகுதிக்குட்பட்ட அபிஷேகப்பாக்கம் போத்தியம்மன் கோவில் அருகே 4.39 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் எல்வடிவ வாய்க்கால் அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றதா. மணவெளி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராமு பூமி பூஜை செய்து பணியினை தொடக்கி வைத்தார். அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி, உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் அகில மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், ஊர் பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 13,440 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 1,07,520 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 2,440 ரூபாய். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.